அன்பார்ந்த எங்களுடைய நெக்ஸ்ட் ஜென் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரீ டி சரவணமாணிக்க சிவாச்சாரியர் முதல்வர் காஞ்சி காமகோடி பீடம் வேத சிவ ஆகம பாடசாலை சங்கரமடம் குருகுலம் காஞ்சிபுரம் அலைபேசி 9865098370 9865098370 அடியனுடைய பணிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள். நமது பதிவின் மூலமாக நாம் காண இருக்கக்கூடிய நிகழ்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பலவிதமான ஆன்மீக நிகழ்ச்சிகள் ஜோதிட நிகழ்ச்சிகள்லாம் பார்த்துன்னு வந்துட்டு தான் இருக்கும். அதில் இப்போ பார்க்குறது அப்படிங்கிறது வருகின்ற மே மாதம் 11ஆம் தேதி நவக்கிரகங்களில் முதன்மையானவரும் முக்கியமானவரும் பல நன்மைகளை தரக்கூடியவரும் இல்வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் கொடுக்கக்கூடிய கிரகம் குரு பகவான். அப்பேற்பட்ட இந்த குரு பகவானாகப்பட்டவர் ரிஷபம் ராசியிலிருந்து மிதுனம் ராசிக்கு பயிற்சியாகிறார். அதாவது குரு பயிற்சி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கும்? நவகிரகத்தில் ரொம்ப முக்கியமான தெய்வம் குரு. ஏன்னா குரு அப்படின்னா இருளை போக்குபவன். அதான் இந்த குங்கிற வார்த்தைக்கு ரூங்கிற வார்த்தைக்கு அர்த்தம். அப்போது நம்ம வாழ்வில் ஏற்படக்கூடிய அனைத்து இருளையும் தோஷத்தையும் நிவர்த்தி பண்ணக்கூடிய தெய்வமாக குரு பகவான் விளங்குகிறார். திருமணத்திற்கு குரு வேணும், கல்விக்கு குரு வேணும், உத்தியோகத்திற்கு குரு வேணும், குழந்தை பாக்கியத்திற்கு குரு வேணும், ஆயுளுக்கு குரு வேணும். குரு பார்த்தால்தான் நன்மை, குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லுவான். இப்போ அப்பேற்பட்ட இந்த குரு பகவான் எந்தெந்த இடத்திற்கு நன்மை தீமைகளை செய்யப் போகிறார் அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஒருவருடைய ராசியிலிருந்து 2ஆம் இடம், 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடம், 11ஆம் இடம் இந்தந்த இடத்துல குரு இருந்தால் நன்மை, மீதி இருக்கிற இடத்துக்கு நன்மை அல்ல. அதே மாதிரி இந்தந்த இடத்த குரு பார்த்தாலும் நன்மை. அப்போது அப்பேற்பட்ட இந்த குரு பயிற்சியை பற்றி நாம் தெளிவாக விரிவாக 12 ராசிக்கும் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம். இதில் வர பலாபலன்கள் அப்படிங்கிறது என்னுடைய சொந்த கருத்து கிடையாது, நல்லா தெரிஞ்சுக்கணும். எப்போது சொல்கிற மாதிரி பல ஜோதிட நூல்கள், ஜோதிட அரிச்சுவடி களஞ்சியங்கள், இந்த மாதிரி விவேக சிந்தாமணி பல பேர் பல புஸ்தகங்களில் போட்டதை எடுத்துட்டு, அது மட்டும் இல்லாமல் 18 சித்தர்களில் ஒருவனான புலிப்பாணி சித்தர் அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருக்காரு, பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்த கிரகங்கள் இந்த இடத்துல பயிற்சியாக இருந்தால் கோச்சாரத்தில் அப்போ என்னென்ன பலன்களை கொடுப்பார் அப்படிங்கிறது தான் நம்ம தெளிவாக அவருடைய பாடலோடு விளக்கத்தோடு பார்க்க போகிறோம். இதில் நன்மை தரக்கூடிய விதமாகவும் இருக்கும், சில ராசிகளுக்கு தீமையும் இருக்கும். அதனால் இதை கேட்டுட்டு என்னடா இவர் இப்படி சொல்கிறாரே அப்படின்னு பயப்படுறதோ, அல்லது எனக்கு தப்பான கமெண்ட்ஸ் போடுறதோ, எங்கள் தொலைக்காட்சியை நிராகரிக்கிறதோ, அன்லைக் பண்ணுறதோ, இதெல்லாம் பண்ணால் உங்களுக்கு தான் முழுமையான பலன்கள் கிடைக்காது. ஏன் இதை சொல்கிறேன்னா, இது முழுக்க முழுக்க உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும், இதுதான் நடக்குங்கிறத சொல்கிறதுக்காக இந்த நிகழ்ச்சி பண்ணுறோம். உங்களுக்கு சில டிவியில் சொல்லுவாங்க 12 ராசிக்குமே சூப்பராக இருக்குது, ஆஹா ஓஹோ அப்படின்னு லைக் நிறையா வரணும், கமெண்ட்ஸ் போடணும். இல்லாதெல்லாம் மேலே ஹெட்டிங் பார்த்தீங்கன்னா ஜாக்பாட் அடிக்கும், கோடீஸ்வரன் அவன் பார்த்தா இங்கே நல்லாவே இருக்காது குரு. இது நமக்கு தேவையில்லை. எதுக்கு பொய் பேசி சம்பாதிக்கணும்? என்ன இருக்கோ அதை சொன்னால் நீங்களும் காப்பாற்றிப்பீங்க. நல்லா தெரிஞ்சுக்கணும். ஒரு நிகழ்ச்சி பண்ணுறதே மக்களுடைய நன்மைக்காக. நீங்கள் நல்லா இருக்கணும், நல்லா இருக்கிறவனுக்கு நல்லா இருக்கும். பாதிக்கப்படுறவங்க அதிலேருந்து வெளியில் வர்றதுக்கு டாக்டர்கிட்ட போனால் பொய் சொல்லி நல்லா இருக்கு போன்னு அனுப்ப மாட்டார்ல. நோயாளி இந்த பிரச்சனை இருக்கவனுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கணும்னு சொல்கிறார்கள். அந்த மாதிரி தான் தோஷங்கள் இருந்தால் இது நடக்கும். நாம் நம்மளை காப்பாற்றிக்கணும். அப்போது எந்த ராசிக்கு என்ன நன்மை தீமை அப்படிங்கிறத விரிவாக காண்றோம். அதனால் இந்த இப்போ தோஷம் இருக்கிறவங்க பரிகாரங்கள் பண்ணிக்கிறோம், அதிலே சொல்லுவேன் என்ன பண்ணலான்னு. அதனால் இந்த குரு பயிற்சி என்னுடைய ஆத்மார்த்த ஆசை 12 ராசிகளுமே நல்லா இருக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணி தொடர்ந்து 12 ராசிகளுக்கு உண்டான பலாபலன்களை விரிவாக நாம் பார்ப்போம். அன்பார்ந்த எங்களுடைய பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த மீனராசி நேயர்களுக்கு வருகின்ற மே மாதம் 11ஆம் நாள் நடைபெற இருக்கக்கூடிய குரு பயிற்சி, ஆண்டுக்கு ஒரு முறை ஒரு ராசியை விட்டு மற்றொரு ராசிக்கு நகரக்கூடிய குரு பகவானுடைய நகர்வு மீனராசியான நமக்கு இன்னும் ஒரு ஆண்டு காலம் என்ன நன்மை தீமைகளை செய்யப்போகிறது அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் பார்க்கிறோம். மீனராசின்னு எடுத்துட்டால் குருவுடைய வீடு, அவர் கெட்டதே பண்ணாலும் பயப்பட வேண்டாம். உடைய ராசிநாதன் இருந்தாலும் இவ்வளோ நாளாக 3ஆம் இடத்துல இருந்து கெடுதல் பண்ணவர் 4ஆம் இடத்துக்கு இருந்தும் கெடுதல் தான் பண்ணுறார். அர்த்தாஷ்டம குரு 4ஆம் இடத்திற்கு குரு பகவான் வந்தால் என்ன நன்மை தீமைகளை செய்வார் அப்படிங்கிறத 18 சித்தர்களில் ஒருவரான புலிப்பாணி சித்தர் அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருக்கார் பாடல்களில் விளக்க உரையிலைங்கிறதான் பார்க்குறோம். நல்லதாக இருக்கலாம், கெட்டதாக இருக்கலாம். கெட்டதாக இருந்தால் அதுக்கு என்ன பண்ணணுங்கிறதையும் சொல்கிறேன். மீனராசினியர்கள் 4ஆம் இடத்துக்கு குரு வரார். பொன்னவன் 3 நாளில் பொருந்து 16 8 உண்ணிய 12 ஒரு ஜென்மந்தன்னின் நின்றால்
மன்னரால் பதியும் சேதம் மாதரால் வியாதி மந்தம் நன்னிய தலை மயக்கம் நவிழுவாய் புண்ணுண்டாமே. இப்போது புன்னவன் குரு பகவான் இந்த 4ஆம் இடத்துக்கு வரும்பொழுது ஒரு வருஷம் வந்து நின்னால் மன்னராக இருந்தாலும் ராஜாங்கம் கைவிட்டு போயிடுவான். பதியும் சேதம், அரசாங்கமே கைவிட்டு போயிடுவான். ராஜாவாக இருந்தாலும் தோற்று போயிடுவோம். மாதரால் வியாதி மந்தம், பெண்களாக இருந்தால் ஆண்களால் வியாதி உண்டாகும், ஆண்களாக இருந்தால் பெண்களால் வியாதி உண்டாகும். மந்தம், எதுலேயும் சுறுசுறுப்பு இருக்காது. நன்னிய தலை மயக்கம், ப்ரெஷர், சுகர், ஸ்ட்ரோக், மயக்கம், தலை மயக்கம் இதெல்லாம் ஏற்படுது. நெவிழு வாய் புண்ணுண்டாமே, ஆசன வாயில் ஃபைல்ஸ் அந்த மாதிரி நோயெல்லாம் வரக்கூடிய அமைப்பை கொடுப்பார் அப்படிங்கிறார். இதில் ஜாதக அலங்காரம் அப்படிங்கிற நூல் சொல்லுது. தர்மபுத்திரர் நாளில் வனவாசம் அப்படி போனதும் யார் சொல்கிறார்? புலிப்பாணி சித்தர் பாடல். பஞ்சவர்கள் பதிகடந்து வனம் சென்றார், சாதுக்கள் வினையால் நல்ல பரமகுரு நாளிலேற பட்டபாடு மெத்தமுண்டு தாயே பதிகிடந்து செல்வன் பொருள் விரயம் பலன் குறைவாய் போகும். தர்மபுத்திரர் 4ஆம் இடத்துக்கு குரு பகவான் வரும்பொழுது யார்? பஞ்சபாண்டவர்கள் இந்த சகுனியெல்லாம் சதி செய்து வனத்துக்கு காட்டுக்கு அனுப்பிச்சிட்றார். பட்டபாடு மெத்தமுண்டு, ரொம்ப கஷ்டப்பட்டாங்களாம். பதிகடந்து பொருள் விரயம் ஏற்படும், பலன் குறைவாய் போகுங்கிறார் புலிப்பாணி சித்தர். நன்மை அல்ல 4ஆம் இடத்துக்கு வர்றது. என்ன விளக்கம் போட்டிருக்காருன்னா, பந்து ஜன விரோதம், சொந்த பந்தங்களை கண்டிப்பாக பகைச்சிப்பீங்க. ஏதோ ஒரு சண்டை பிரச்சனை, உங்களை யாரும் கூப்பிட மாட்டாங்க. அந்த மாதிரி அமைப்பு. அநேக விதமான கஷ்டங்கள், பலவிதமான கஷ்டம் உங்களால் சொல்ல முடியாது. இதில் போய் இதை சரி பண்ணலான்னு போவீங்க, அதுக்குள்ளே அது இன்னொரு இடத்துக்கு போயிடும். அங்கே போனால் இங்கே பிரச்சனை, நிர்வாகம் பண்ண முடியாத கஷ்டங்கள். நாற்கால் பிராணிகள் மூலம் பயம், ஜாக்கிரதையாக இருந்துக்கணும். நாற்கால் பசுமாடு, பூனை, நாய், பன்றி, இந்த மாதிரி நம்மக்கிட்ட எதெல்லாம் நம்ம கண்ணால் பார்க்குறோமோ அதனால் பயம். துக்கம், துக்கம்னா கவலை. இப்போ தாழ்மைப்படல், கீழ்ப்படிந்து போகிறது. நமக்குன்னு ஒரு திறமை இருக்கும், பெரிய ஸ்தானத்தில் இருப்போம், கை கட்டின்னு வலிஞ்சுன்னு நிற்கிற மாதிரி தாழ்மைப்பட்டு போகுது. அந்த இடத்துக்கு உண்டான மரியாதையை நம்ம காப்பாற்றாமல் போயிடும். தாழ்மைப்படல். நோய் அதிகரிக்கும். பதவி இழப்பு, இருக்கிற பதவி இழந்துருவோம். சந்தோஷமே இருக்காது. இடநாசம், இருக்கிற இடத்த விட்டு வேறு இடத்துக்கு போகிறது. ஸ்தானநாசம். திருமணத்தடை, திருமணத்தடை உண்டாகும். திருமணம் நடக்காது இந்த காலகட்டத்தில். இருக்கிற பூமி, சொத்து இவைகளை இழக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்துவார். வாகன செலவு, தேவையில்லாத பிரச்சனைகள், கடன் தொல்லை, திருட்டு பயம், இடமாற்றம், மருத்துவ செலவு இதெல்லாம் ஏற்படுது. பொதுவாக 4ஆம் இடத்துக்கு குரு பகவான் வருவது அப்படிங்கிறது நன்மை அல்ல, பலவிதமான துன்பங்களை கொடுக்குறார். குருவும் சரியில்லை. இன்னொரு விஷயம் பார்த்தா, இந்த ஆண்டு நடைபெற்ற சனிப்பெயர்ச்சியும் உங்களுக்கு ஜென்மச்சனி மீனத்துக்கே வரார். அவர் இதை விட வச்சு செய்வார். ராகு பகவான் அதை விட 12ஆம் இடத்துல விரயம். அப்போது இந்த மாதிரி கிரகங்கள் எதுவுமே அமைப்பு சரியில்லாத காரணத்தினால ரொம்ப கடும் துன்பத்துக்கு ஆளாகிறோம். இதுக்கு ஒரே வழி என்ன அப்படின்னா, உங்கள் சொந்த ஜாதகத்தை பார்க்கணும். அதில் இந்த கிரகங்கள்லாம் குரு பகவான், சனி பகவான், ராகு கேதுக்கள்லாம் எங்கே இருக்குது, ஓரளவு சாதகமாக இருக்கா, நமக்கு நன்மையை செய்யுமா அப்படிங்கிறத தெரிஞ்சினால் மட்டும்தான் மீனராசிக்காரர்கள் 2.5 வருஷத்துக்கு ஓரளவுனாச்சு தாக்கு பிடிக்க முடியும். ஜாதகம் பார்த்தா தான் தெரியும். ஜாதகம் பார்க்குறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஸ்க்ராலிங்கில் என்னுடைய அலைபேசி எண் வரும். 9865098370 9865098370. இந்த எண்ணிற்கு தாராளமாக தொடர்பு கொண்டு உங்கள் சொந்த ஜாதகத்தை கண்டிப்பாக பார்க்கணும். ஏன்னா அந்த டிவியில் இப்படி சொன்னால், இந்த டிவியில் அப்படி சொன்னால், ஆகா போகும், அதெல்லாம் பொய். மீனராசிங்கும் போது ரொம்ப சிரமத்துக்கு ஆளாகக்கூடிய அமைப்பு. உண்மையை சொல்லணும், அதுக்கு பரிகாரமும் சொல்லணும். அதனால் சொந்த ஜாதகம் பார்த்தா என்ன பண்ணலாங்கிறது ஓரளவு தெரியும். அதனால் அவசியம் என்னுடைய அலைபேசி எண்ணான 9865098370 இந்த எண்ணிற்கு தொடர்பு கொண்டு ஜாதகத்தை பார்த்து முழு விவரங்களையும் தெரிந்து கொண்டு அதற்குண்டான பரிகாரங்களை பண்ணிக்கொண்டு வரக்கூடிய 2.5 ஆண்டுகள் நிம்மதியாக நீண்ட ஆயுளுடன் வாழ இறைவனை பிரார்த்தித்து ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.